Hi everyone. இன்னைக்கு நாம class 12 ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனியன் and its territory அதுதான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி class 11ல நாம preamble ஃபுல்லாவே முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோல இருந்து நாம யூனியன் and its territory ஸ்டார்ட் பண்ண போறோம். இதில் பார்க்க போகிற ஆர்டிக்கல் எவ்வளோன்னா ஆர்டிக்கல் 1ல இருந்து 4 வரைக்கும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு மெயினானது வரும், எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், எப்படியெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் வந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோடைய பவர் இருக்கு இல்லையா, ரீஆர்கனைஸ் பண்ண ஸ்டேட்ஸ்க்கு, ஸோ அந்த பவர். நெக்ஸ்ட்டு கமிட்டிஸ் பார்ப்போம், தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, ஃபசல் அலி கமிட்டி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து 1956க்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956க்கு அடுத்து என்ன மாதிரியெல்லாம் மாறுச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு சொல்கிறப்ப ஆர்டிக்கல் 1 to 4 ஃபுல்லாகவே கான்ஸ்டியூஷனில் வந்துடும். ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் வந்துடும். ஸோ இது வந்து பார்ட் 1, ஓகேவா. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி வந்து பார்ட் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஆர்டிக்கல் 1 வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆர்டிக்கல் 1 வந்து பார்க்குறோம். ஸோ ஆர்டிக்கல் 1 வந்து இந்தியாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஆஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தென் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதாவது எந்த ஸ்டேட்டுமே வந்துட்டு செப்பரேட்டாக போக முடியாது, சிசீட் பண்ணிக்க முடியாது யூனியன்லேருந்து. இதே ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸாக இருந்துச்சுன்னா எப்போ வேணால் அவங்க ஒரு மாநிலம் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் அந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு திஸ் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் 2 திங்ஸ். என்ன அந்த 2 டைப் ஆஃப் பாலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு there was no unanimity in the constituent assembly with regard to the name of the country. அதாவது some members suggested the traditional name பாரத். அதை ஒரு என்னென்னா, சில பேர் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் நேமாக இருக்கட்டும் பாரத்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் கான்ஸ்டியூட்டட் அசம்பிளியில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் மாடர்னாக வைங்க, அதாவது இந்தியான்னு வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளியில் என்னவா இது எழுதுகிறோன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டாக என்னென்னா, த கண்ட்ரி இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் யூனியன். அதாவது யூனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்தோ இட் இஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் நம்ம ஸ்டேட்ஸை வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். According to Ambedkar, the phrase Union of States has been preferred to Federation of States for 2 reasons. நாம ஏன் வந்துட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு யூஸ் பண்ணுறோம், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு யூஸ் பண்ணாமல் நாம் எதுக்காக வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு யூஸ் பண்ணுறோன்னா 2 ரீசன் இருக்குது, ஓகேவா. ஹாஸ் பீன் ப்ரிஃபர்டு டு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். என்னென்னா, ஃபஸ்ட் திங் வந்துட்டு த இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் அ ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் த ஸ்டேட்ஸ் லைக் த அமெரிக்கன் ஃபெடரேஷன். நம்ம இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி கிடையாது. அமெரிக்கா எப்படின்னா, அவங்களோட ஸ்டேட்ஸோட அக்ரிமெண்ட் போட்டு ஸோ அந்த அக்ரிமெண்ட் மூலிமா செயல்படுறது தான் அங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதாவது ஒரு ஸ்டேட் நினச்சா தனியாக பிரிஞ்சு போய்க்கலாம், ஸ்டேட்ஸுக்குன்னு ஸ்டேட் கோர்ட்ஸுக்குன்னு தனியாக வந்து ஸ்டேட் லா இருக்குது, சென்ட்ரல் லா தனித்தனியாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் எதுவும் அக்ரிமெண்ட் கிடையாது. ஸ்டேட்ஸ் எல்லாமே சென்டரோடைய ஒரு பார்ட்டு தான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னென்னா, த ஸ்டேட்ஸ் ஹாவ் நோ ரைட் டு secede ஃப்ரம் தி ஃபெடரேஷன். எந்த ஒரு அதாவது ஸ்டேட்டும் ரைட் கிடையாது, ஃபெடரேஷன்லேருந்து விலகி போகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு த ஃபெடரேஷன் இஸ் அன் யூனியன் பிகாஸ் இட் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள். அதாவது இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படின்னா எந்த ஒரு ஃபெடரேஷன் இஸ் அன் யூனியன், ஃபெடரேஷன்றது யூனியன் தான். ஏன்னா இது வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள், இதை வந்து பிரிக்க முடியாது, யூனியனை யாருனாலையும் உடைக்க முடியாது. த கண்ட்ரி ஹாஸ் அன் இன்டெக்ரல் ஹோல் அண்ட் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஒன்லி ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். நாம் ஸ்டேட்டாக இந்த இடத்துல சரி ஓகே
கண்ட்ரோலில் தான் ஸ்டேட் இருக்குன்னா எதுக்கு ஸ்டேட்னு தனி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், எல்லாரும் ஒன்று தானேன்னு கேட்டால் கிடையாது. எதனால் நம்ம வந்து ஸ்டேட்டாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னா ஒரே ரீசன், அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கே தவிர இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா ஒட்டு மொத்தமாக. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 1 த டெரிட்டரி ஆஃப் இந்தியா கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். அது என்ன 3 கேட்டகரிஸ் அப்படின்னா territories of the states, union territories that may be acquired by government of India at any time. அதாவது நம்ம டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதுவும் யூனியன் டெரிட்டரிஸும், அதாவது யூடி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி, டையூதாமன், இந்த மாதிரி எல்லா விஷயம். ஸோ அந்த யூனியன் டெரிட்டரிஸும் டெரிட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற நம்மளுடைய ஃபுல்லான இந்தியாவும், அதுக்கடுத்து ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது எப்போவாச்சும் அக்வயர் பண்ணுறோம்னா அந்த விஷயம் எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 1ல் வந்துடும். டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். அது பார்லிமெண்ட் இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. So the name of states and union territories and their territorial extent are mentioned in the first schedule. ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் வந்துட்டு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ், அதுக்கடுத்து டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்திங்கன்னா 28 ஸ்டேட்ஸும் 9 யூனியன் டெரிட்டரிஸும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸும் 9 யூனியன் டெரிட்டரிஸ். இப்போது 9ல் வந்துட்டு 8ன்னு நினைக்கிறேன். ஓகேவா, 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸாக மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் pertaining டு த ஸ்டேட்ஸ் ஆர் applicable டு ஆல் த ஸ்டேட்ஸ் அட் த சேம். எல்லா ஸ்டேட்ஸும் இங்கே சேம் தான். ஓகேவா, ஹவவர் த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பார்ட் 21 இருக்கு இல்லையா, applicable டு த ஸ்டேட்ஸ் ஆஃப், அது இல்லாமல் சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரா, குஜராத், நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா, கர்நாடகா. இந்த எல்லா ஸ்டேட்ஸுக்குமே வந்துட்டு ஆர்டிக்கல் 21க்கு கீழே நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். override the general provisions relating to the states as a class. Further, the 5th and 6th schedules, அதாவது 5th and 6th schedules வந்து contains separate provisions with respect to the administration of scheduled areas and tribal areas within the states ன்னு வரும். அதாவது 5th and 6th scheduleல எப்படி இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆர்டிக்கல் ஸ்கெடியூல் 5 and 6க்கு கீழே ஸ்கெடியூல்டு ஏரியாஸ்க்கும் ட்ரைபல் ஏரியாஸ்க்கும் நம்ம செப்பரேட் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஓகேவா, அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப மெயினானது, நோட்டபிளி த டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் அ வைடர் எக்ஸ்பிரஷன் தேன் தி யூனியன் ஆஃப் இந்தியா. அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா பெருசா இல்லை டெரிட்டரி ஆஃப் இந்தியா பெருசான்னு கேட்டிங்கன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான் பெருசு. ஏன்னா அந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே என்னென்ன வந்துடும், யூனியன் டெரிட்டரிஸ், அதோட பார்டர்லேருந்து இந்தியாவோட ஹோல் பார்டரில் இருக்க எல்லாமே அடங்கினது தான் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்தது. யூனியன் ஆஃப் இந்தியா பெருசா டெரிட்டரி ஆஃப் இந்தியா பெருசான்னு கேட்டிங்கன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான் பெருசுன்னு சொல்லணும். பிகாஸ் த அதாவது includes only states while the former includes not only the states but also the union territories and the territories that may be acquired by the government of India at any time. அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படி யூனியன் ஆஃப் இந்தியான்றது ஸ்டேட்ஸை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிறது ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸு, அதுக்கடுத்து நம்ம அக்வைர்டு பிளேசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதனால தான் அது ஒரு வைடர் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு ஸோ இந்தியானால் அக்வயர் பண்ணுறது, ஃப்யூச்சர் டைமில் அக்வயர் பண்ணுறதும் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு த ஸ்டேட்ஸ் ஆர் த மெம்பர்ஸ், அதாவது த ஸ்டேட்ஸ் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் ஷேர் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் வித் த சென்டர். ஸ்டேட்ஸ் எல்லாமே ஃபெடரல் சிஸ்டத்தில் ஒரு மெம்பர் தான். ஓகேங்களா, ஸ்டேட்ஸ் எல்லாமே ஃபெடரல் சிஸ்டத்தில் ஒரு மெம்பர் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் வந்துட்டு சென்டர்கிட்ட இருந்து இவங்க ஷேர் பண்ணி, அதாவது ரெண்டு பக்கம் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் த அக்வைர்டு டெரிட்டரிஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது ஸ்டேட் எல்லாம் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் மூலியமாக சென்டரும் ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பீயிங் அ சாவரன் ஸ்டேட், இந்தியா கேன் அக்வயர் ஃபார்
India can acquire foreign territories according to the modes recognized by international law. சாவரன் ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்தியா வந்துட்டு ஃபாரின் டெரிட்டரிஸை வந்துட்டு அக்வயர் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் லா படி. ஓகேவா? அதாவது ஃபாலோயிங், அதாவது எந்த இன்டர்நேஷ்னல் லானா என்ன, ஒரு ட்ரீட்டி மூலியமாகவோ இல்லை பர்ச்சேஸ், கிஃப்ட்டு, லீஸ், பிளெபிசைட் மூலமாக நாம் ஒரு ஃபாரின் டெரிட்டரியை வந்துட்டு அக்வயர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் மூலியமாகவும் கன்குவஸ்ட் அண்டு சப்ஜுகேஷன், அதாவது நாம் படையெடுத்து போகிறது மூலமாகவும் கன்குவஸ்ட் பண்ணுறதுனாலையும் நாம் வந்து இதை அக்வயர் பண்ணலாம் ஃபாரின் டெரிட்டரியை. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்தியா அக்வயர்டு செவரல் ஃபாரின் டெரிட்டரிஸ் சச்சஸ், என்னென்ன ஃபாரின் டெரிட்டரிஸ் நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம்னா தாத்ரா நார் ஹவேலி, கோவா, டாமன் அண்ட் டையூ, புதுச்சேரி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கிட்டேயும் போர்ச்சுகீஸ்கிட்டையும் இருந்தது தான் நம்ம வாங்கியிருப்போம். சிக்கிம். நெக்ஸ்ட்டு சிக்கிம் சின்ஸ் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது சிக்கிம் எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம ஃபாரின் டெரிட்டரி அக்வயர் பண்ணியிருப்போம். த அக்வஷன் ஆஃப் தீஸ் டெரிட்டரிஸ் ஆர் டிஸ்கஸ்டு லேட்டர் இன் த சாப்டர். அதாவது இதை பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அதாவது அடுத்த வீடியோவில் வந்துடும். ஓகே, ஆர்டிக்கல் 2 பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்கல் 1 பார்த்தோம். ஆர்டிக்கல் 1ல் பெருசாக எதுவும் கிடையாது. யூனியன் ஆஃப் அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியா பெருசா, யூனியன் ஆஃப் இந்தியா பெருசானா டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான் பெருசு. சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிக்கல் 20 பார்ட் 21க்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா 28 ஸ்டேட்ஸும் 9 யூனியன் டெரிட்டரின்னு கொடுத்துருப்பாங்க. 8ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 8 யூடியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெட்ரல் சிஸ்டம்னா எப்படி ஸ்டேட்ஸ் வந்து ஃபெட்ரல் சிஸ்டத்து கூட ஷேர் பண்ணி பவர்ஸை ஷேர் பண்ணி ஃபெட்ரல் சிஸ்டமாக இருக்குது. யூனியன் டெரிட்டரிலாம் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. நம்ம வந்து ஃபாரின் ஸ்டேட்டை அக்வயர் பண்ணலாம், நமக்கு உரிமை இருக்குன்னுலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 2 அப்படின்றது என்னென்னா, மெயினாக ஆர்டிக்கல் 1ல் என்ன இருக்குது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸும், அதாவது டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வைர்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம், இதுதான் இருக்குது. ஆர்டிக்கல் 2ன்றது என்னென்னா, empowers the parliament to admit into the union of India, establish new states on such terms and conditions as it thinks fit. அதாவது நியூ ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அட்மிட் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு யூனியன் ஆஃப் இந்தியாவில் அட்மிட் பண்ணுற இல்லாட்டி நியூ ஸ்டேட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிற விஷயந்தான் இந்த ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 2 வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு 2 பவர் கொடுக்குது. ஓகேவா? அது என்னென்ன பவர் கொடுக்குதுன்னா, த பவர் டு அட்மிட் இன்டு த யூனியன் ஆஃப் இந்தியா நியூ ஸ்டேட்ஸ், நியூ ஸ்டேட்ஸை வந்துட்டு, அதாவது நியூ ஸ்டேட்ஸை வந்து இந்தியா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு த பவர்ஸ் டு எஸ்டப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ், நாமளாகவே வந்துட்டு எஸ்டப்ளிஷ் பண்ணிக்கலாம் அந்த நியூ ஸ்டேட்டை. த ஃபஸ்ட்டு ரெஃபர்ஸ் டு த அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டன்ஸ் வித் அவர் செகண்ட் ரெஃபர்ஸ் டு த எஸ்டப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் விச் வேர் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ் பிஃபோர். அதாவது இந்த பாயிண்ட் ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாத வெளிநாட்டோட ஏதாவது ஒரு பகுதியை நம்ம அக்வயர் பண்ணி நியூ ஸ்டேட்டாக கொண்டு வரது தான் ஏ. இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு பார்ட்டை நம்ம ஒரு ஸ்டேட்டாக மாற்றுற விஷயம். ஓகேவா? அதாவது ஒரு யூடியை ஸ்டேட்டாக மாற்றுறோம் இல்லையா, ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் தான் இந்த பார்ட்டி, அது ஏ, இந்த ஏக்கு கீழே வர்றது. நியூ ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய நியூ ஸ்டேட்ஸு. பார்ட் பின்றது என்னென்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் இல்லாமல் ஒரு இது வரைக்கும் எக்ஸிஸ்டாக இல்லாமல் புதுசாக வர ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு நியூ ஸ்டேட்டை அட்மிட் பண்ணுறது பார்ட் பி. ஓகேவா? அதாவது ஆர்டிக்கல் 2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மிஷன் ஆர் எஸ்டப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் தட் ஆர் நாட் பார்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆர்டிக்கல் அதாவது ஒரு புதிய ஸ்டேட்டை எஸ்டப்ளிஷ் பண்ணுறது, அட்மினிஸ்டர் பண்ணுறது, இந்த 2 விஷயந்தான். நாட் அ பார்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய பார்ட்டாக இல்லாதது. யூனியன் ஆஃப் இந்தியாவுடைய பார்ட்டாக இல்லாததுன்னா அப்போ யூனியன் டெரிட்டரியை வந்து ஒரு ஸ்டேட்டாக மாத்திரமே, அப்போ அது யூனியன் ஆஃப் இந்தியா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே தான் யூனியன் டெரிட்டரி இருக்குமே தவிர யூனியன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே யூனியன் டெரிட்டரி, அதாவது யூடி வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்குள்ளே இல்லாத ஒரு ஸ்டேட்டை வந்து அறிமுகப்படுத்துறது. ஆல்ரெடி யூடியாக இருந்திருக்கலாம், அதாவது எக்ஸிஸ்டாக இருந்திருக்கும், ஆனால் ஸ்டேட்டாக இல்லாமல் இருந்திருக்கும், ஸ்டேட்டாக மாற்றலாம். ப்ளஸ் ஒரு புதுசாகவே ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட ஸ்டேட்டை நம்ம வந்து அக்வயர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 3 பார்க்கலாம். ஆர்டிக்கல் 3 வந்து பொறுத்த வரைக்கும்
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலேட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சேஞ்சஸ் இன் த எக்ஸிஸ்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா இன் த வேர்ட்ஸ் ஆர்டிகல் 3 டீல்ஸ் வித் த இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த டெரிட்டரிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூட்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா. அதாவது ஆர்டிகல் 3ன்றது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு பகுதியிலேயே வந்து சேஞ்சஸ் கொண்டு வரது, ஓகேவா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட், ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ஸ்குள்ளேயே ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற விஷயம்தான் இந்த ஆர்டிகல் 3 அப்படின்றது, ஓகேவா. நெக்ஸ்ட், பார்லிமெண்ட்ஸ் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட்ஸ். பார்லிமெண்ட்க்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது ஸ்டேட் சம்மந்தமாக அப்படின்னா அதை சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 3A, ஓகேவா. இப்போ கூட நம்ம பார்த்தோம் ஆர்டிகல் 3ன்றது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியாவை வந்துட்டு சில விஷயத்த சேஞ்ச் பண்ணுறது, ஓகேவா, இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ ஆர்டிகல் 3 வந்து அத்தாரைசஸ் த பார்லிமெண்ட்டுக்கு இதுவும் பவர் கொடுக்குது. என்னென்னா ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் பை செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி from any state or by uniting two or more states or part of states or by uniting any territory to the part of any state. அதாவது ஒரு புது ஸ்டேட்டை கொண்டு வரது. அந்த ஸ்டேட் எப்படி இருக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக பிரித்து இது ஒன்று கொடுக்கலாம். இல்லை இங்கே ஒரு ஸ்டேட் பக்கத்தில் இருக்குதுன்னா இந்த இடையில இதோட பாதியும் சேர்த்து இது ஒரு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி ஒரு 3 ஸ்டேட்டோட பகுதியில் ஒரு பாதி இப்படி பிரித்து இது ஒரு ஸ்டேட்டுன்னு, ஓகேவா, இந்த மாதிரி. இல்லாட்டி ஒரு யூனியன் டெரிட்டரியை ஸ்டேட்டாக மாற்றலாம். இது எல்லா விஷயமே இதில் இருக்குது. இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்டேட். இப்போ ஸ்டேட் இவ்வளோ பெருசு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது, பக்கத்து ஸ்டேட்டோடலேருந்து ஒரு பகுதியை வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணுறது, பவுண்ட்ரிஸ் ஆல்டர் பண்ணுறது, நேம் ஆஃப் த ஸ்டேட்டையும் ஆல்டர் பண்ணுறது. இது எல்லாமே பார்ட் 3க்குள்ளே ஆர்டிகல் 3ல வந்துடும். ஸோ ஆர்டிகல் 3 லேஸ் டவுன் டூ கண்டிஷன். இதில் ஆர்டிகல் 3ல 2 கண்டிஷன் இருக்குது. என்னென்னா a bill contemplating the above changes can be introduced in the parliament but only with the prior recommendation of the president. அதாவது இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்டை வந்துட்டு பவுண்ட்ரிஸ் ஆல்டர் பண்ணலாம், நேம் ஆல்டர் பண்ணலாம், ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், புது ஸ்டேட்டை உருவாக்கலாம், 2 ஸ்டேட்லேருந்து ஒரு பகுதியை எடுத்து, இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் பார்த்தோம்ல. ஸோ இது அத்தனைக்குமே ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வேணும், ஓகேவா. ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வேணும். த பிரசிடென்ட் ஹேஸ் டு ரெஃபர் த சேம் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சர்ன்டு ஃபார் எக்ஸ்பிரஸிங் இட்ஸ் வியூ வித்தின் அ ஸ்பெசிஃபைடு பீரியட். அதுக்கடுத்து பிரசிடென்ட் வந்து கேட்பார், அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை கேட்பார், ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் அவங்களோட வியூஸை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்பார். ஃபர்தர் த பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு ஃபார்ம் நியூ ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் த பவர் டு ஃபார்ம் அ நியூ ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி பை யூனிட்டிங் எ பார்ட் ஆஃப் எனி ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. அதாவது நம்ம பார்த்தோம்ல, ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை பிரிக்கிறது, சேர்த்துறது, யூனியன் டெரிட்டரியை மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது தான் இந்த பார்லிமெண்ட்டோட பவர் நியூ ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு. ஸோ த பிரசிடென்ட் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை கேட்பாருன்னு சொன்னாலையா, பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வரும். அதுக்கு அவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து சம்மந்தப்பட்ட அசம்பிளியை வந்து உங்களோட வியூஸை கொடுங்கன்னு சொல்லி பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே கேட்பாரு. அப்படி இவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்துட்டு பவுண்டான்னு கேட்டிங்கன்னா, அதாவது பவுண்டடா பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கிடையாது. நாட் பவுண்ட் பை தி வியூஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் மே எய்தர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் தெம். அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்டும் பண்ணலாம் ஸ்டேட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸை. ஈவன் இஃப் த வியூஸ் ஆர் ரிசீவ்ட் இன் டைம். டைம்குள்ளே நீங்கள் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாதும் பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. இவங்களோட அட்வைஸ் வந்துட்டு நாட் பவுண்ட், ஓகேவா, ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. Further, it is not necessary to make a fresh reference to the state legislature every time an amendment to the bill is moved and accepted in parliament. அதாவது ஒவ்வொரு டைமும் பில் மூவ் ஆகும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நம்ம ஒரு புதுசாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல இல்லை, ஓகேவா, ஃப்ரெஷ் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி இருக்கிறதையே சும்மா அமெண்ட் பண்ணி கொடுக்கலாம், ஓகேவா, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. In case of a union territory, no reference needed to be made to the concerned legislature to ascertain in its views and the parliament can itself take any actions as it deems fit. அதாவது ஸ்டேட்டாக இருந்தால் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிட்ட வியூஸ் கேட்கறதுக்காக பிரசிடென்ட் அனுப்புவார். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா பிரசிடென்ட் வந்து அது பவுண்ட் பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், அது பிரசிடென்ட்டோட பவர். ஸோ இது ஸ்டேட்டுக்கு ஓகே. யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் இது கேட்கவே தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அதை தான் சொல்லியிருக்காங்க.
Next, it is thus clear that the constitution authorizes the parliament to form new states or alter the states. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறதாகட்டும் ஆல்டர் பண்ணுறதாகட்டும் பவுண்ட்ரி பேர் மாற்றுறது எந்த விஷயமாக இருக்கட்டும் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் கிட்ட நம்ம கன்சென்ட் வாங்காமையே அவங்களோட வித்தவுட் தேர் கன்சென்ட் பார்லிமெண்ட் வந்து மாற்றலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த ஹெட்டிங் பேரே பார்லிமெண்ட்ஸ் பவர் டு ரீஆர்கனைஸ் த ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இதை பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம், ஒரு வெயிட் ஓகே, அதாவது பார்லிமெண்ட் வந்து மாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இன் அதர் வேர்ட்ஸ் த பார்லிமெண்ட் கேன் ரீட்ரா த பொலிட்டிக்கல் மேப். ஒரு பொலிட்டிக்கல் மேப்பையும் அவங்க ரீட்ரா பண்ணலாம் பார்லிமெண்ட் நினச்சா. டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆர் கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட் இஸ் நாட் கேரண்டட் பை த கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான டெரிட்டரியை வந்துட்டு இதுதான் அப்படின்னும் இதுதான் கண்டினியூ ஆகும் எக்ஸிஸ்டாக இருக்கிறதான்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்கல. ஸ்டேட்டுன்ற ஒரு விஷயம் பேர் எப்போ வேணால் மாறலாம், பவுண்டரி எப்போ வேணால் மாறலாம், ஏரியா எப்போ வேணால் குறையலாம், எப்போ வேணால் கூடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டுனுக்கு கேரண்டி கொடுக்கல கான்ஸ்டியூஷன். Therefore, India is rightly described as an indestructible union of destructible states. அதாவது பிரிக்க முடியாத யூனியன், பிரிக்கக்கூடிய ஸ்டேட்ஸை வந்து உடைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் யூனியனை வந்து உடைக்க முடியாது. அதுதான் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். இது ரொம்ப மெயினானது. த யூனியன் கவர்மெண்ட் கேன் டிஸ்ட்ராய் த ஸ்டேட்ஸ் வேரஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கான் டிஸ்ட்ராய் த யூனியன். யூனியன் நினச்சா ஸ்டேட்டை டிஸ்ட்ராய் பண்ணலாம், ஆனால் ஸ்டேட் நினச்சா யூனியனை அசைக்க கூட முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் யூஎஸ்ஏ ஆன் அதர் ஹேண்ட், அதாவது யூஎஸ்ஏ பற்றி என்னென்னா த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. ஓகேவா? the territorial integrity of or continued existence of a state is guaranteed by the constitution. நம்ம இதில் தான் கேரண்டி இல்லையே தவிர யூஎஸ்ஏலலாம் ஸ்டேட்டுன்றது இப்படி தான் இருக்கணும், இதுதான் பேர், இதுதான் இடம், பவுண்ட்ரி இதுதான் சொல்லி கேரண்டி கொடுத்துருக்காங்க அவங்களோட கான்ஸ்டியூஷன். ஏன்னா அது வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் இல்லையா. த அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்ட் cannot form new states or alter the boundaries of existing states without the consent of the states concerned. அதாவது இப்போது அமெரிக்கன் ஃபெடரல் கவர்மெண்ட் நினச்சதுன்னா அவங்களோட ஸ்டேட்ஸை வந்துட்டு பார்டரை மாற்றுறதோ பேரை மாற்றுறதோ இந்த விஷயமெல்லாம் பண்ணலாம், ஆனால் ஸ்டேட்ஸோட கன்சென்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் நாம் அப்படி பண்ணலாம், ஸ்டேட்டோட கன்சென்ட் இல்லாமல் பார்லிமெண்ட் நினச்சா எது வேணால் பண்ணலாம், பவுண்டரியை கூட்டலாம் குறைக்கலாம், ஏரியாவை மாற்றலாம், இந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லையா. ஆனால் யூஎஸ்ஏல அப்படி கிடையாது, ஸ்டேட்டோட கன்சென்ட் கண்டிப்பாக வேணும். தட் இஸ் வாய் த யூஎஸ்ஏ டிஸ்கிரைப்ட் ஆஸ் an indestructible union of indestructible states. ஸ்டேட்டையும் உடைக்க முடியாது, யூனியனையும் உடைக்க முடியாது, ஆனால் நம்ம இதில் ஸ்டேட்டை உடைக்கலாம். நெக்ஸ்ட், moreover the constitution article 4 itself declares that laws made for admission or establishment of new states and formation of new states and alteration of areas, boundaries and names of existing states are not to be considered as amendment of the constitution under article 368. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆர்டிக்கிள் 2 ஆர்டிக்கிள் 3 இந்த ரெண்டு விஷயத்துக்கு கீழே வர நியூ ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களோ இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ பேரை மாற்றுறீங்களோ ஊரை மாற்றுறீங்களோ இந்த மாதிரி விஷயம் ஆர்டிக்கிள் 2-3க்கு கீழே ஃபாலோ ஆகிற அத்தனையுமே ஆர்டிக்கிள் 4 படி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. ஆர்டிக்கிள் 368க்கு கீழே நீங்கள் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி போட்டு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் அந்த ஆல்ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 2-3ல வர அமெண்ட்மெண்ட்டை ஆர்டிக்கல் 4ல் வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒன்று கான்ஸ்டியூட்டட் அமெண்ட்மெண்ட் 368ல் போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட், thus the power of parliament to diminish the areas of the state under article 3 include also the power to cede Indian territory to a foreign country. அதாவது இந்தியாவுடைய டெரிட்டரியை ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்கணுன்னா இதே மாதிரி ஈஸியாக கொடுத்துர்லாமா? ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு தேவையில்லை 368 கீழே, சும்மா சிம்பிள் ப்ராசஸில்
மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணி ஒரு இந்தியன் டெரிட்டரியை ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுத்துர்லாமா அப்படின்ற ஒரு கொஷின் வருது. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸ் மேட் பை த பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் கிட்ட பிரசிடென்ட் வந்து ரெஃபர் பண்ணுறாரு இந்த கொஷினை 1960. ஓகேவா, 1960 தான் பெருபாரி யூனியன் கேஸ் வரும் இல்லையா, அதுதான். ஸோ த டிசிஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு சீட் த பார்ட் ஆஃப் டெரிட்டரி நோன் அஸ் பெருபரி யூனியன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறத பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பாகிஸ்தானுக்கு நம்மளோட ஒரு பகுதியை தாரவாத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாகவே பண்ணிக்கலாமா? சும்மா நீங்கள் இப்போ சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்டினரி லா மேக் பண்ணி சிம்பிள் ப்ராசஸ் மூலியமாக கொடுத்துர்லான்னு, அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஆனால் அப்போ வந்து ஸோ பாருங்கள், பாகிஸ்தான் லீட் டு பொலிட்டிக்கல் அட்ஜிஸ்டேஷன் அண்ட் கான்ட்ரவர்சி, அதாவது அவங்க சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்காட்டி இந்த வச்சு தொலை அப்படின்ற மாதிரி பெருபரி யூனியனை நாம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். த சுப்ரீம் கோர்ட் held that the power of parliament to diminish the area of state, Article 3 does not cover செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு ஏ ஃபாரின் கண்ட்ரி. கிடையாதுப்பா, நீங்கள் ஆர்டிகல் 3 வந்துட்டு வந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாரின் டெரிட்டரியை வந்து கொடுக்கலான்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு அடிக்கடி நம்ம டெரிட்டரியை எடுத்து ஃபாரினுக்கு தார வத்துருவீங்க. ஸோ என்றைக்கு நம்ம டெரிட்டரியை ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கொடுக்குறோமோ அந்த டைம் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி பெரிய ப்ராசஸ் போய் தான் அதை அடுத்து தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர வெறுமனே ஈஸியாக கொடுத்துட முடியாதுன்னு சொல்லி அப்போ தான் வருது 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 வந்துட்டு எனாக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நம்மளோட இந்தியன் டெரிட்டரியாக இருந்த பெருபரி யூனியன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறத பாகிஸ்தானுக்கு மாற்றிடுறாங்க. அப்போ என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் 1969 என்ன சொல்கிறாங்கன்னா, செட்டில்மெண்ட் ஆஃப் அ பவுண்டரி டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் அனதர் கண்ட்ரி டஸ் நாட் ரெக்வயர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதாவது ஒரு செட்டில்மெண்ட்டு டிஸ்பியூட் எல்லாம் இருக்கும் இல்லையா, செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் எல்லாம், ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேண்டாம், நீங்கள் ஆர்டினரி லாவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி 1969 சொல்கிறாங்க. இட் கேன் பி டன் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், அதாவது ஆர்டினரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலியமாகவே நீங்கள் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லாஸ்லாம் தேவையில்லை, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனே போதும். இட் டஸ் நாட் இன்வால்வ் செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி டு ஏ ஃபாரின் கண்ட்ரி. ஆனால் இந்தியன் டெரிட்டரியை ஃபாரின் கண்ட்ரிக்கு நீ கொடுக்கணுன்னா நீ கஷ்டப்பட்டு ஆர்டிகல் 368க்கு கீழே எல்லா ப்ராசஸையும் முடிச்சு தான் கொடுக்கணும். இதே நமக்கு வேறு ஏதாவது நமக்குன்னு வரதா இருந்தால் ஈஸியாக வரும். ஓகேவா, அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளோட ஒரு பிளேஸை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்னா அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெரிட்டரிஸ் வித் பங்களாதேஷ். அதாவது நாம் ஏன் பங்களாதேஷ் கூட என்ன டெரிட்டரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 வாஸ் enacted to give effect to the acquiring of certain territories by India and the transfer of certain other territories to Bangladesh in pursuance of the agreement and its protocol entered into between the government of India and Bangladesh. இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில ஒரு ப்ரோட்டோக்கால் என்டர் ஆகுது, அதாவது அக்ரிமெண்ட். ஓகேவா, என்னென்னா அவங்களோட என்க்ளேவ்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும், நிறையா நம்மளோட என்க்ளேவ்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது எல்லைக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா, கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் ஃபுல்லாகவே பங்களாதேஷை ஒத்து இருக்கும். அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இருந்தாலும் இந்தியாவுடைய கல்ச்சுரல் ஹேபிட் வந்து அங்கே நிறையா இருக்கும். அதனால் உன்னோட கல்ச்சுரல் ஹேபிட் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனால் நீ என்னோட கல்ச்சுரல் பேஸு அந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் இருக்க ஏரியாவெல்லாம் நீ எங்கிட்ட கொடுத்துருன்னு ஒரு அக்ரிமெண்ட்டு. நம்மக்கிட்ட இருந்து அவங்க வாங்கினது 111 என்க்ளேவு, நாம் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினது 51 என்க்ளேவ்ஸ் வந்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த டீல் வந்துட்டு இன்வால்வ்டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அட்வர்ஸ் பொசிஷன்ஸ் அண்ட் த டிமார்க்கேஷன் ஆஃப் 6.1 கிலோமீட்டர் டெமார்க்கேட்டட் பார்டர் ஸ்ட்ரெச். அதாவது கிட்டத்தட்ட பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கு 6.1 கிலோமீட்டர் பார்டர் வந்து பார்டர் டிஸ்பியூட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த அதாவது என்க்ளேவ்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறோம், அதாவது என்க்ளேவ்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ப்ளஸ் அந்த டிமார்க்கேஷன் இருக்கு இல்லையா, ஆஃப் 6.1 கிலோமீட்டர் அன்டிமார்க்கேட்டட் பார்டர் ஸ்ட்ரெச், அதையும் நம்ம மாற்றுறோம். எல்லைக்குட்படாத பகுதிகள் இருக்கு இல்லையா, டிமார்க்கேஷன்,
அந்த ஏரியாவையும் கரெக்டாக கொண்டு வரோம். ஸோ ஃபார் தீஸ் 3 பர்பஸஸ் த அமெண்ட்மெண்ட் மாடிஃபைடு த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த டெரிட்டரிஸ் ஆஃப் 4 states. இதனால் அந்த பவுண்ட்ரி சேஞ்ச் பண்ணுற அந்த எல்லைக்குட்படாத பகுதிகளை மாற்றுறது, என்க்ளேவ்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் 4 ஸ்டேட்ஸில் மாடிஃபிகேஷன் நிறையா வருது. ஓகேவா, இந்தியாவுடைய 4 ஸ்டேட்டில் அவங்களோட டெரிட்டரிஸ் எல்லாமே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வருது. அது என்னென்ன 4 ஸ்டேட்ஸ் இந்தியாவிலன்னா அஃபெக்ட் ஆனது? அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா இவங்களோடது தான். ஸோ 4 ஸ்டேட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் இருக்கிற இந்த 4 ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து மாறுது, மாடிஃபிகேஷன் நிறையா வருது. நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஹேவ் அ காமன் லேண்ட் பவுண்ட்ரி ஆஃப் approximately 4096.7 kilometers. ஓகேவா, the India East Pakistan land boundary was determined as அதை டிட்டர்மைன் பண்ணது யாருன்னா இந்த 4096.7 kilometers டிட்டர்மைன் பண்ணது ராட்க்ளிஃப். ஓகேவா, 1947 ஸோ இது வந்துட்டு ராட்க்ளிஃப். ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் அவார்டு 1950 வந்து வருது. பேக் அவார்டு 1950. ஸோ இந்த பேக் அவார்டு 1950 என்ன ஆகுதுன்னா, மேடு டு செட்டில் திஸ் டிஸ்பியூட்ஸ் பை தி நெஹ்ரு நூன் அக்ரிமெண்ட் ஆஃப் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ராட்க்ளிஃப் அவார்டு வருது 1947. ஸோ அதில் மாடிஃபிகேஷன் நடக்குது. அதுக்கடுத்து பேக் அவார்டு 1950, அதுலேயும் மாடிஃபிகேஷன் நடக்குது. அதுக்கடுத்து நேரு நூன் அக்ரிமெண்ட் நடக்குது. ஓகேவா, இதெல்லாம் எதுக்காகனா அந்த என்க்ளேவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிறவங்க அவங்க மாதிரி இருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க நம்மளை மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு முடிவே வரமாட்டேங்குது. 1947 ராட்க்ளிஃப் லைனு பத்தலை, பேக் அவார்டு 1950 பத்தலை, நேருக்கும் நூன், அதாவது நூன் யாருன்னா நம்ம பிஎம் நேரு, ஸோ பங்களாதேஷோடைய பிஎம்மாக இருந்திருப்பார். ஓகேவா, ஃபெரோஸ்கான் நூன் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் நம்மளுடைய நேருக்கும் ஒரு கையெழுத்து, ஒரு அக்ரிமெண்ட்டு 1958 வருது. அதுவும் பத்தலை போல். ஓகேவா, ஸோ த இஷ்யூ ரிலேட்டிங் டு டிவிஷன் ஆஃப் பெர்பரி யூனியன் வாஸ் சேலஞ்ச் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட்டு. அதனாலேயே இந்த பெர்பரி யூனியனுடைய டிவிஷன் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய தலைவலியாக மாறுது. To comply with the opinion rendered by the Supreme Court and the Constitution. அப்போ தான் என்ன நடக்குதுன்னா 9th Constitution Amendment Act 1960 வருது. ஸோ இந்த 9th Constitution Amendment Act 1960 தான் நம்ம பெர்பரி யூனியனை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்றோம். Due to the continuous litigation and other political development at that time, the Constitution 9th Amendment 1960 could not be notified in respect of territories in former East Pakistan, presently Bangladesh. இந்த விஷயம் நடக்குது. அதுக்கடுத்து என்ன நடக்குது? 1974 May 16th 1974 என்ன நடக்குதுன்னா, the agreement between India and Bangladesh concerning the demarcation of the land boundary and related matters was signed between both the countries to find a solution to the complex nature of the border demarcation involved. This agreement was not ratified as it is involved inter alia transfer of territory which requires a constitutional amendment. அதாவது 1974 ஒரு அக்ரிமெண்ட் வருது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். ஆனால் இதை வந்து நம்ம ராட்டிஃபை பண்ணலை. ஓகேவா, அதாவது சைன் பண்ணி ஒரு ஃபோர்ஸுக்கு கொண்டு வரலை. ஓகே, நாட் ராட்டிஃபைடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. இன் திஸ் கனெக்ஷன் இட் வாஸ் ஆல்சோ ரெக்வயரிங் டு ஐடென்டிஃபை த அதாவது ப்ரெசைஸ் ஏரியா ஆன் த on the ground, precise area on the ground would be transfer பண்ணுறதுக்கு. ஓகேவா, subsequently the issues relating to demarcation or undemarcated boundary, the territories in adverse possession and the exchange of enclaves were identified and resolved by signing a protocol on. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1974லையும் இன்னும் எடுப்படாததுனால 2011 September 6th அன்னைக்கு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் ஒன்று வந்து சைன் ஆகுது. லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 1974 இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து த ப்ரோட்டோகால் வாஸ் ப்ரிப்பேர்ட் வித் சப்போர்ட் அண்ட் கன்கரன்ஸ் ஆஃப் த கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, இது எல்லாத்துலேயும் சில சேஞ்சஸ் வருது அந்த 1974க்கு கீழே. ஸோ அதுக்கடுத்து மாறுது. நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன். எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் அப்படின்ட்டா
இது ஓகே இல்லை, பங்களாதேஷ்லேருந்து நம்ம பிரித்தது 1947 ராட்லிஃப் அவார்ட், 1950 பேக் அவார்ட், 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட்டு, அதுக்கடுத்து 9th கான்ஸ்டியூஷன் 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 வந்து பாஸ் ஆகுது. ஸோ இருந்தாலும் அது வந்து 19 could not be notified in respect of territories in former East Pakistan. அது வந்து கொஞ்சம் எடுபடலை. மறுபடியும் 1974 16th May அன்னைக்கு அக்ரிமெண்ட் நடக்குது. அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்திங்கன்னா 4 கவர்மெண்ட்டில் 4 ஸ்டேட்ஸில் சேஞ்சஸ் வருது. நெக்ஸ்ட்டு 6th September 2011 இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் ஒன்று சைன் ஆகி தான் அதுக்கு கீழே தான் உங்களுக்கு 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 என்க்ளேவ்ஸை நம்ம மாற்றிருந்திருப்போம். நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், எப்படி இந்த ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அந்த இன்டெக்ரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும். அந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் 549 ஸ்டேட்ஸ் வந்து இந்தியா கூட இணைஞ்சிருவாங்க. அதாவது பிரிட்டிஷ் போகும்போது சும்மா போக மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அப்படின்றது பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்தது. அது இல்லாமல் சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, சின்ன சின்ன ராஜாக்கள் ஆட்சி செய்கிற பகுதி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. ஸோ 1949 ஆக்டில் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, நீங்கள் சேரதா இருந்தால் நாங்கள் 2 செப்பரேட் டொமினியன்ஸ் உருவாக்கியிருக்கிறோம் இல்லையா, இந்தியா பாகிஸ்தான்னு, நீங்கள் எதில் வேணால் சேர்ந்துக்கலாம், இந்தியாவில் சேர்ந்துக்கலாம், இல்லாட்டி பாகிஸ்தானில், இல்லாட்டி இண்டிபெண்ட்டாகவே நீங்கள் எப்பவும் போல் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க இவங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் 552 ஸ்டேட்ஸ் இருந்தது. அவங்களே வந்துட்டு படிப்படியாக வந்து இதையெல்லாம் 552ல் 549 ஸ்டேட்டை வந்துட்டு இந்தியா கூட இணைச்சிருவாங்க. இதுக்கு எல்லாமே இப்போ யாருக்கு இந்த பேர் யாருக்கு போகும்னா, இந்த புகழெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு போகும். ஸோ அவர் இதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஒரு 3 பேர் மட்டும் இருப்பாங்க. அந்த 3 பேர் மட்டும் ரொம்ப அடம் பண்ணுவாங்க. நோ, நான் வந்துட்டு இங்கே வரமாட்டேன், நான் வந்து ஒன்று ஹைதராபாத் நிசாம் சொல்லுவார், இல்லைப்பா நான் போய் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் எந்த நம்பிக்கையில் சொன்னார்னே தெரியல. இந்தியா வந்து இப்படி இருக்குது, ஹைதராபாத் பார்த்திங்கன்னா அரௌண்ட் சவுத்தில் வந்துடும், பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு போகுது, இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு பாகிஸ்தான்கிட்ட ஜாயின் பண்ணிப்பாராமா இந்த நிசாம் அப்படி சொல்கிறாரு. நம்ம ஆளுங்க கம்முன்னு இருப்பாங்களா, போட்டு போலீஸ் ஆக்ஷனை போட்டு ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு போட்டு நிசாமை வந்துட்டு போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்மளும் ஹைதராபாத்தோட ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகேவா, நிசாம் வந்து ஓடி போயிடுவாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைதராபாத் ஒருத்தராக, அடுத்தது நம்ம ஜுனாகர் வந்துட்டு நல்லவங்க எல்லாரும். அதாவது அதோடைய அரசர் வந்துட்டு நாங்கள் வந்து ஓகே கொஞ்சம் சேர்ந்துக்கிறோம் பார்ஷியலாக அப்படின்ற மாதிரி சேர்ந்துப்பார். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இல்லை நீ இந்தியா கூடவே முழுசாக சேருன்னு சொல்லி ரெஃபரண்டம் நடத்தி பார்த்து ஓட்டிங் மூலிமா எல்லா மக்களும் மெஜாரிட்டி எப்படி இருந்திருக்குன்னா நாங்கள் இந்தியா கூடவே சேர்ந்துக்கிறோன்னு இருக்கும். ஸோ இந்தியா கூட சேர்ந்துப்பாங்க. அடுத்து நம்மளுடைய காஷ்மீர் தான் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் இருக்கு இல்லையா, அதன்படி அவர் ரஞ்சித் சிங்குக்கும் நம்ம நேருக்கும் ஒரு சைன் ஆயிரும். அதன்படி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம், அதை இப்போ நம்ம தூக்கிட்டோம். ஓகேவா, ஓகே. இந்த போலோ ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேலும் சண்முகம் செட்டியாரும் சேர்ந்துட்டு நிறையா வேலை பண்ணியிருப்பாங்க. நேரு வந்துட்டு கொஞ்சம் அவர் வந்து சாதுவான ஆள். ஓகேவா, அவர் வந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்க மாட்டார். ஆனாலும் பட்டேல்லாம் நீ போப்பா அப்படின்ட்டு இவரே போய் எல்லாத்தையும் இணைச்சிருவார். நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த விஷயம். மூணு பேர், காஷ்மீர், ஜுனாகர், ஹைதராபாத் வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலியமாக, ஜுனாகர் வந்து ரெஃபரண்டம் மூலியமாக, காஷ்மீர் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் மூலியமாக. ஜுனாகர் வந்து ஹைதராபாத் பாருங்கள், ஹைதராபாத் வந்து போலீஸ் ஆக்ஷன், ஜுனாகர் வந்து ரெஃபரண்டம், காஷ்மீர் வந்துட்டு instrument of accession. Next, in 1950, the constitution contained a fourfold classification of states and territories of India. அதாவது என்னென்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா, பார்ட் டி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த நம்பர் ஆல் தி நம்பர் 29 இருந்திருக்கும். ஸோ ஸ்டேட்ஸ் கம்பரைஸ்டு 9 erstwhile கவர்னர்ஸ் ப்ராவின்சஸ். அதாவது என்ன விஷயம்னா மொத்தம் 4 பார்ட் இருக்கும். 1950 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து 9 வந்துட்டு என்னென்னா பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 9 வந்துட்டு என்னென்னா கவர்னர் ப்ராவின்சஸ். ஓகேவா, கவர்னர் ப்ராவின்சஸ் பார்ட் ஏக்கு கீழே வர்றது. அதுக்கடுத்தது பார்ட் பி அப்படின்னா இதில் வந்துட்டு மொத்தம் இதுலேயும் 9 இருக்கும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகேவா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடு இருக்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இது வந்து பார்ட் பி. அதுக்கடுத்தது
பார்ட் சியில் என்னென்னா கமிஷனருடைய ப்ராவின்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து 10 இருக்கும். ஓகேவா, கமிஷனரோட ப்ராவின்சஸும் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் ஒரு 2-3 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் சி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்ட் டி. பார்ட் டி அப்படின்றது ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும். அது என்னென்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் இருக்கும். ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தோம் இல்லையா 29 இருக்கும். 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. டோட்டலாக 29 இருக்கும். ஸோ அதோட இது வந்து முடிஞ்சாச்சு. ஸோ அதோட ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து. அதுக்கு முன்னாடி தார் கமிஷன் அண்ட் ஜேவிபி கமிஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வித் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் பியூர்லி அண்ட் ஆடாக் அரேஞ்ச்மெண்ட். ஃபுல்லாமே வந்துட்டு ஆடாக் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்கும். தெர் ஹாஸ் பீன் அ டிமாண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் பர்டிகுலர்லி சவுத் இந்தியா. அதாவது என்னென்னா பர்டிகுலராக சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு டிமாண்டாக வந்திருக்கும். என்ன டிமாண்டுனா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் பேசிஸ். மொழி வாரியாக நீங்கள் மாநிலங்களை பிரிங்கப்பா அப்படின்னு சவுத்துலேருந்து நிறையா குரல் ஒலிக்கும். ஸோ அக்கார்டிங்லி இன் ஜூன் 1948 அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன் மொழிவாரியான மாநிலத்தை பிரிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கமிஷன் மேக் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம தார் கமிஷன். எஸ்கே தார் தான் அதோட சேர்மேன். எக்ஸாமைன் தி ஃபீஸிபிலிட்டி ஆஃப் திஸ். இந்த லிங்குவிஸ்டிக் பேஸில் பிரிக்கலாமா வேண்டாமா ஸ்டேட்ஸை அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க அதை ஆராயிறதுக்காக. ஸோ எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்னா தன்னோட ரிப்போர்ட்ஸை ஜூன் 1948 ஸ்டார்ட் ஆனவங்க டிசம்பர் 1948 கொடுக்குறாங்க, அந்த சப்மிட் பண்ணுறாங்க. அதில் அவங்க ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். நீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக ரீஆர்கனைஸ் பண்ண ஸ்டேட்ஸை வந்து பிரி, ஆனால் லிங்குவிஸ்டிக் ஃபேக்டர் வேண்டாம், மொழி வாரியாக பிரிக்காத அப்படின்ட்டாங்க. This created much resentment and lead to the appointment of another linguistic provinces committee by the Congress in December 1948. இது வந்து ஒத்துக்கப்படலை. அதனால் காங்கிரஸ் வந்து அடுத்த ஒரு லிங்குவிஸ்டிக் கமிஷனை கொண்டு வராங்க டிசம்பர் 1948. அதுதான் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி. மெயினாக இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜேவிபி கமிட்டின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து. ஓகேவா, இது எப்போ ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 1948 வந்தவங்க ஏப்ரல் 1949 அப்போ சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. லாங்குவேஜ் பேஸாக நீ வந்து ஸ்டேட்டை பிரிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா 1950 வந்து 29 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னு. அந்த 29 ஃபேக்டர்ஸும் வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த 4 பார்ட் வந்துட்டு இதுதான். பார்ட் ஏ பாருங்கள். பார்ட் ஏல இருக்கிறது எல்லாமே 9 இருக்கும், கவர்னர் ப்ராவின்சஸ் எல்லாமே. ஓகேவா, கவர்னர் ப்ராவின்சஸ்ஸு. பார்ட் பியில் இருக்கிறது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு. பார்ட் சியில் இருக்கிறது கமிஷனருடைய ப்ராவின்ஸு ப்ளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. பார்ட் டி வந்துட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல 4 பார்ட்டு, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு. பார்ட் ஏ வந்துட்டு என்னவா இருந்துச்சு, கவர்னருடைய ப்ராவின்ஸாக இருந்தது. பார்ட் பி வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தது. பார்ட் சி வந்து கமிஷனருடைய ப்ராவின்சஸாக இருந்தது. பார்ட் டி வந்துட்டு அந்தமான் அண்டு நிக்கோபார் இருந்துச்சு. ஸோ இதுதான் இப்போ என்னவா மாறி இருக்குதுன்னா நம்மளுடைய பார்ட் 6 மாறி இருக்குது. பார்ட் ஏ தான் இப்போ நமக்கு பார்ட் 6 ஸ்டேட்டை பற்றி படிப்போம் இல்லையா, பார்ட் 6 மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட் 7 என்ன, பார்ட் 7 வந்து நம்ம ரிப்பீல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்ட் பி தான் பார்ட் 7 மாறி இருக்காது. அது என்னென்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதை வந்து நம்ம ரிப்பீல் பண்ணிட்டோம் இல்லையா, ஆர்டிகல் 238 அதுதான். நெக்ஸ்ட்டு த ஸ்டேட்ஸ், அதை பார்ட் சி என்னென்னா கமிஷனருடைய ப்ராவின்சஸ், அதுதான் இப்போ வந்து யூடியாக மாறி இருக்குது. ஓகேவா, யூடிக்கான பார்ட் 8. பார்ட் 9 வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்குது. ஸோ இதில் தான் ஆர்டிகல் 243க்கு கீழே வர நம்ம பஞ்சாயத்து ராஜ் எல்லாமே வரும், முனிசிபாலிட்டி எல்லாம் வரும் பார்ட் 9. ஸோ இதெல்லாம் தான் இப்போ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹவவர் இன் அக்டோபர் 1953 என்ன நடக்குதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிரியேட் திஸ் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டை பிரிச்சே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் ஒருத்தர் இருப்பார். ஆந்திராவை வந்துட்டு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு தனியாக நீ ஆந்திரான்னு பிரித்து கொடு, மெட்ராஸ்லேருந்து எங்களை பிரித்து கொடுன்னு சொல்லி அவர் பேர் என்னென்னா பொட்டி ஸ்ரீராமுலு வந்து
சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா, ஸோ ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. 56 நாள் அவரும் வந்து சாப்பிடாம இருந்து 56வது நாள் இறந்தும் போயிடுறாரு. இது பெரிய கலவரமாக மாறுது. ஏன்டா அப்போவே கேட்டோம் கொடுத்தீங்களா, இப்போ ஒரு உயிரையே கொண்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி கலவரம் வெடிக்குது. அப்போ தான் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் சரிப்பா லிங்குவிஸ்டிக் பேஸில் உங்களுக்கு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து தனியாக மெட்ராஸ்லேருந்து பிரித்து கொடுக்குறோம், அமைதியாக இருங்க அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு அவங்களும் அமைதியாயிட்டாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு நினச்ச மாதிரி ஆந்திராவை வந்து தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளாக வந்து பிரித்தாச்சு. ஸோ இதுக்கு நம்மளாம் கம்மன்னு இருப்போமா, என்ன நீ ஆந்திராவுக்கு மட்டும் கொடுக்குற, அப்போ தமிழ்நாடு தமிழ் பேசுகிறோம், எங்களுக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று தனியாக கொடு, கர்நாடகா வந்து நான் கன்னடம் பேசுகிறேன், நீ கர்நாடகாவை தனியாக கொடுன்னு ஒரே அங்கங்கே ஃபைட் ஆகுது. அப்போ தான் ஃபசல் அலி கமிஷன் ஒன்று வருது. இந்த கிரியேஷன் ஆஃப் ஆந்திரா ஸ்டேட் வந்துட்டு மற்ற ஸ்டேட்டும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, இந்த டிசம்பர் 1953 அன்னைக்கு 3 மெம்பர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகேவா, டிசம்பர் 1953 அவர் இறந்தப்போ, அவர் வந்து எப்போ இறந்துடுறாருன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதே வருஷம் டிசம்பர்லேயே ஒரு கமிஷன் கொண்டு வராங்க. அது பேர் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. சேர்மன் வந்து ஃபசல் அலி, அதனால் அதை ஃபசல் அலி கமிஷன்னு சொல்கிறோம். ஸோ அனதர் மெம்பர்ஸ் யாருன்னா KM பணிக்கரும், HN குன்ஸ்ருவும். ஓகேவா, குன்ஸ்ரு வந்துட்டு குன்ஸ்ரு, அதுக்கடுத்தது KM பணிக்கர். ஸோ செப்டம்பர் 1955 தன்னோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. 1953 வந்தவங்க ரொம்ப ரொம்ப ஆராய்ஞ்சு ஒரு வழியாகி 1955 செப்டம்பர் மந்த் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, ரீஆர்கனைசேஷன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ப்ராடாக அக்செப்ட் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் ஆஸ் த பேசிஸ் ஆஃப் ரீஆர்கனைசேஷன், லாங்குவேஜை வச்சு நீ பண்ணிக்க, ஸ்டேட்ஸை வந்து பிரிச்சுக்க, ஆனால் 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட் அப்படின்ற ஒரு தியரி இருக்கக்கூடாது அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது நீ பிரிச்சுக்க, தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக ஆந்திராவை பிரிச்சாச்சுல்ல, அந்த மாதிரி தான் இப்போ கர்நாடகா இருக்குதுன்னா கன்னட பீப்புளுக்காக பிரிச்சுக்க, ஆனால் 1 ஸ்டேட் 1 லாங்குவேஜ்னு நீ சொல்லக்கூடாது. அப்போ எங்கள் ஸ்டேட்டில் வந்து கர்நாடகாக்காரங்க மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது, கன்னடம் பேசுகிறவங்க மட்டும்தான் உள்ளே வரணும், வந்தால் அப்புறம் அடுத்தவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட். ஓகேவா, ஒரு மதசார்பற்ற நாடு. உனக்குன்னு இருந்துக்கலாம், ஆனால் அது உனக்கு மட்டும்தான் சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகேவா, its view was the unity of India should be regarded as the primary consideration in any redrawing of the country's political units. It identified 4 major facts that can be taken into account in any scheme of reorganization of states. ஓகே, இதை பேஸ் பண்ணி இப்போ பிரிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஓகேவா, நீ வந்து மொழி வாரியாக பிரிச்சுக்க, ஆனால் மொழி வாரியாக பிரித்தாலும் ஒரு நாடு ஒரு மொழி அந்த மாதிரி கொள்கையெல்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 4 ப்ரொவிஷன் என்னென்னா, ப்ரிசர்வேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, அதாவது கண்ட்ரியோடைய ஒருமைப்பாடும் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஹோமோஜெனிட்டி, அதாவது கலாச்சாரம் மற்றும் மொழி சார்ந்த அந்த ஹோமோஜெனிட்டிக்காகவும், ஃபினான்சியல் எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷனுக்காகவும், பிளானிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இன் ஈச் ஸ்டேட் ஆஸ் வெல் ஆஸ் த நேஷன் ஆஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா, 4 பாயிண்ட்டை கொடுத்து ஓகே பிரிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா இன் 1956 என்னென்ன மாதிரி ஆச்சு அப்படின்றது தான். ஓகேவா, 1956, அதாவது இந்த கமிட்டி 1955 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களா, ஸோ அந்த அவங்க கொடுத்த அந்த செப்டம்பரில் கொடுத்தது 1956 ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டாக மாறுது. ஓகே, அதுதான். ஸோ அதுக்கு கீழே எப்படிலாம் ஸ்டேட்ஸை பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு பிரித்தாங்க இல்லையா, ஸோ ஆந்திராவை வந்து ஸ்டேட்டு அஸ்ஸாம், பீகார், பாம்பே, ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், மைசூர், ஒரிஷா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இது எல்லாமே ஸ்டேட்ஸு. அதுக்கடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார், டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், லக்கதீவ், மினிகாய் அண்ட் அமிந்தி ஐஸ்லாண்ட்ஸ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 14+6. ஓகேவா, 14 ஸ்டேட்ஸு 6 யூனியன் டெரிட்டரிஸாக வந்துட்டு பிரிச்சிடுறாங்க 1956 ஆக்டில். ஓகேவா, ஸோ அதுதான். திஸ் கமிஷன் சஜஸ்டட் தி அபாலிஷன் ஆஃப் த 4-fold கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் அண்டர் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் 16 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் டெரிட்டரிஸ். 16 ஸ்டேட்ஸாகவும் 3 சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் டெரிட்டரிஸாகவும் மாற்றுறாங்க. The government of India accepted these recommendations with a certain minor modification. சில மைனர் மாடிஃபிகேஷன் பண்ணி பை த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலிமா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956 வந்துட்டு
The distinction between Part A and Part B states was done away with the Part C states were abolished. Part C இருக்குது இல்லையா, யூனியன் டெரிட்டரி, அதே மாதிரி எல்லாமே பார்ட் ஏ பார்ட் பி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணுறாங்க. அபாலிஷ் பண்ணிவிட்டு 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் கொண்டு வராங்க. ஓகேவா, நாம் பார்த்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ இருந்தது, 6 ஸ்டேட்ஸும் 3 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்தது. ஆனால் நம்ம கொண்டு வந்தது 14 ஸ்டேட்ஸு 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா November 1, 1956 அன்னைக்கு எல்லாமே க்ரியேட் ஆகுது. November 1, 1956 அன்னைக்கு. நெக்ஸ்ட்டு The States Reorganization Act 1956 established a new state of 1956ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது ஸ்டேட்டை கொண்டு வராங்க. அந்த புது ஸ்டேட் யாருன்னா நம்ம கேரளா. ஓகேவா, கேரளா by merging திருவாங்கூர் அண்ட் கொச்சின் ஸ்டேட் வித் மலபார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் அண்ட் காசர்கோட் ஆஃப் சவுத் கனரா. அதாவது நம்ம இது கேரளாவை வந்து எப்படிலாம் கொண்டு வராங்கன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கேரளா வந்து இப்படி இருக்கும் ஒட்டி, இதான் இந்தியா மேப்னா, இந்த சைடு தமிழ்நாடு இருக்கும், இவ்வளோ தூரத்துக்கு போகாது, இதோட கட் ஆகிடும். ஓகேவா, இதோட. ஸோ இந்த கேரளா வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஒரு 2 திருவாங்கூர் கொச்சின் ஸ்டேட் ரெண்டுமே இதாகுது. திருவாங்கூர் கொச்சின் ஸ்டேட் ரெண்டும். ஸோ திருவாங்கூர் கொச்சின் ஸ்டேட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க மலபார் டிஸ்ட்ரிக்டோட. அது இல்லாமல் காசர்கோடு சவுத் கனராவில் இருக்கிற காசர்கோடு தக்ஷின் கன்னடான்னு சொல்கிற அதையும் கேரளா கூட ஆட் பண்ணி கேரளாவை ஒரு தனி மாநிலமாக உருவாக்குறாங்க. தெலுங்கு ஸ்பீக்கிங் ஏரியா இருக்கு இல்லையா, ஹைதராபாத் ஸ்டேட் வித் ஆந்திரா ஸ்டேட் டு கிரியேட் ஆந்திர பிரதேஷ். அதாவது ஹைதராபாத்தை வச்சு ஆந்திர பிரதேஷ் கிரியேட் ஆகுது. மெர்ஜ்டு த மத்திய பாரத் ஸ்டேட், விந்தியா பிரதேஷ் ஸ்டேட் அண்ட் போபால் ஸ்டேட் இன்டு த மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் பார்த்திங்கன்னா மத்திய பாரத் ஸ்டேட்டும் விந்தியா பிரதேஷும் போபால் 3 சேர்ந்து மத்திய பிரதேஷாக மாறுது. சௌராஷ்டிரா ஸ்டேட்டை வந்துட்டு கட்ச் ஸ்டேட்டோட சேர்ந்து பாம்பேவாக மாறுது. கூர்க் ஸ்டேட் வந்துட்டு மைசூர் கூட சேர்ந்துருது. பட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட்ஸ் வந்துட்டு பஞ்சாபோட சேர்ந்துடுறாங்க. அஜ்மீர் ராஜஸ்தானோட சேர்ந்துருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே பிரித்து சேர்க்கறது பிரிக்கிறது மாதிரி எல்லாம் அங்கங்கே சேர்த்து ஒரு 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து லக்கதீவ், மினிகாய் அண்ட் அமிந்தி இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருந்தது, மெட்ராஸோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. என்னதான் எங்களுக்கு கேரளா பக்கமாக இருந்தாலும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா மெட்ராஸ் ஸ்டேட் கிட்ட இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் 1956. ஓகேவா, இது வந்துட்டு இது ஒரு கொஞ்சம் இருக்கும். அதாவது எப்படி இந்த 14 ஸ்டேட்ஸ் வந்து 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு இருந்தது, எப்படி 28 ஸ்டேட்ஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸாக மாறுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அதை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி ஹெச்எஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.